தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று மார்ச் 30 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து தமிழகம் கேரளா எல்லைப் பகுதியான நம்ம தென்காசி மாவட்டம் மேக்கரையிலிருந்து பதிவு செய்கிறோம். தற்போது மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு கோடைகாலமாகும். தமிழ்நாட்டின் கோடை காலத்தை பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்கள் தான் நமக்கு உச்சகட்டமாக கோடைகாலமாக இருக்கும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், இந்த நீலகிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே உச்சக்கட்ட கோடைகாலம் மார்ச், ஏப்ரல், மே 15ஆம் தேதி வரை. மே 15ஆம் தேதி வரை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உச்சக்கட்ட கோடைகாலமாகும். அதன் பின்னர் தென்மேற்கு திசை காற்று வீச தொடங்கியவுடன் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட வெப்பநிலை படிப்படியாக குறையும். அதன் பின்னர் நமக்கு தென்மேற்கு திசை காற்று வீச தொடங்கியவுடன் தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்று தடைப்படும். கிழக்கு திசை காற்று தடைப்பட்ட பிறகு தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இது வழக்கமாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று தான். நமக்கு மார்ச் மாதத்தை பொறுத்தவரை நமக்கு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி, அதே போல் தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படுறதை பார்க்குறோம். கடந்த 2 நாட்களாக தென்காசியின் வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை நமது தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை நமது தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலையானது தினசரி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நமது தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலையானது அதிகபட்சமாக இந்த ஆண்டு 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையை பொறுத்தவரை மழையானது நமது தென்காசி மாவட்டத்தில் ஏப்ரல் 2வது வாரத்தில் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மழை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இரு திசை காற்று சந்திக்கும், அதாவது காற்று முறிவு, காற்று சந்திப்பின் காரணமாக நமது தென்காசி மாவட்டத்தில் ஏப்ரல் 2வது வாரத்தில் தென்காசி மாவட்டம் முழுவதும் ஒரு பரவலாக ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, அதே போல் கடையநல்லூர், புளியங்குடி, சிவகிரி, வாசுதேவநல்லூர், இந்த கடையம், ஆம்பூர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் நம்ம ஏப்ரல் 2வது வாரத்தில் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு கோடை மழையும் அதிகமாக இருக்கும், அதே வேளையில் வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, இந்த தற்போது அதிகரித்து வரும் இந்த கோடை வெயிலானது எப்போது குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி மார்ச், ஏப்ரல், மே 15 வரை நமக்கு தென்காசி மாவட்டத்திற்கு உச்சக்கட்ட கோடை காலமாகும். அதன் பின்னர் நமக்கு தென்மேற்கு திசை காற்று வீச தொடங்கியவுடன் தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலையானது படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.